ஒரு முறை குழுவினரோடு பேசினோம், இரண்டாவது முறை முதல்வரோடு பேசியிருக்கிறோம். 2 முறையும் சுமூகமான முறையில்தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. நாங்கள் எங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்கிறோம். அவர்களின் நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். புதிய கட்சிகளை 9 கட்சிகளை புதிதாக இணைத்திருக்கிற நிலையில்தான் இந்த அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட முறையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த பொதுத் தேர்தலில் 173 இடங்களில் திமுக மட்டுமே போட்டியிட்டது. இந்த முறை அதிலும் அவர்கள் நிறைய குறைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள். அதையும் எங்களிடத்திலே தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆக நாங்கள் அதே எண்ணிக்கையில் போட்டியிட்டு உங்களை நாங்கள் வருத்தவில்லை. நாங்களும் போட்டியிடக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கிறோம், வெகுவாக குறைக்கிறோம். நீங்களும் விட்டுக் கொடுங்கள் என்றுதான் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட சுமூகமான தீர்வை எட்டும் என்பதிலே எந்த ஐயமும் இல்லை. தனிப்பட்ட நலனுக்காக மட்டுமே பேசக்கூடிய இயக்கமாக இல்லாமல் கூட்டணி நலன்களுக்காகவும் பேசக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். அது எங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்களுக்கான பொறுப்பு. அதையெல்லாம் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை போய்க் கொண்டிருக்கிறது. கூடுதலான தொகுதியை இன்னும் திமுக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உள்ளுக்குள்ளே போர்க்கொடி தான் தூக்கியிருக்கிறோம். 2 நாளில் முடிவு வெளியாகும்.